மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் திமுக தரப்புல வைக்கப்படும். துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க, தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட்டணி மாறிட்டாங்க. அந்த விமர்சனங்களுக்கான எதிர்வினையாக தான் திரு பே சண்முகத்துடைய பேட்டியை பார்க்க வேண்டியதா இருக்கா? இல்லை, தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி இந்த தாவைக்க அரசை ஒரு மார்க்சியம் பயின்றவர்கள், கம்யூனிசம் அறிந்தவர்கள், ஒரு தொழிற்சங்க அரசியல் உணர்ந்தவர்களால் இந்த அரசை ஆதரிப்பதில் அவங்களுக்குள்ளேயே 1008 முரண் இருக்கு. தினமும் பாலபாரதி இந்த அரசை ஒரு முதலாளித்துவ அரசு, எவ்வளவு மோசமான தொழிலாளர் விரோத அரசு, தூய்மை பணியாளர் தனியார் மயமாக்கல், தொடர்ச்சியாக முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக இருக்குங்கிறத பாலபாரதி போன்றவர்கள் போடுறாங்க. கனகராஜ் போன்றவர்கள் இன்னைக்கு ஸ்கூலில் நடந்த அந்த பாட்டு வாடி வாடி கைப்படாத சீடியை பார்த்து ஒரு கம்யூனிஸ்ட் கதறாங்க. ஒரு அரசு, ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து கதறாங்க. ஆனால் கட்சியோட முடிவு அவங்களுக்கு ஆதரவு தர்றது. ஒரு செய்தியாளர் நீங்கள் விஜய் கட்சியை ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் பதறிக்கிட்டு இல்லை நாங்கள் ஆதரவு தரோம் உள்ளெல்லாம் இல்லைங்கிறாங்க. அதை பதட்ட வருது. ஆதரிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே அவங்களால ஆமான்னு சொல்ல முடியல. ஜெயலலிதா கூட்டணியில் இருக்க சிபிஎம் இவ்வளோ பதறலை, ஆமாம் அதிமுகவில் இருக்கோன்னாங்க. திமுக கூட்டணியில் இருக்க சிபிஎம் இவ்வளோ பதறலை, ஆமாம் அங்கே இருக்கிறோன்னாங்க. தாவைக்கால இருக்கிறவங்களால ஆதரிக்க முடியல. சு வெங்கடேசன் போன்றவர்கள் விஜய் கட்சியை அந்த தேசிய கீதம் 2 தடவை பாடினா என்ன, 100 தடவை பாடினா என்னன்னு வலதுசாரிகள் கேட்குற டோனில் இன்றைக்கி அவர் கேட்டிருக்கிறாரு. அதிர்ச்சியாக இருக்குது சமூக வலைதளமே. சு வெங்கடேசனா இந்த பாரதிய ஜனதாவை, இந்த இந்தி திணிப்பை, இந்த சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்து அந்த சு வெங்கடேசனா, அந்த கீழடி நாயகனா இப்படி பேசுகிறாருன்னு அதிர்ச்சியாக இருக்காங்க. அவர் பக்கத்தில் நிர்மல் குமார் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, ஸோ சு வெங்கடேசன் போன்ற நபர்களுக்கு விஜய் கட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி கட்சி கட்டமைப்பு, இந்த கட்சியை நேசித்து வளர்ந்த டைஃபி சில்வா போன்றவர்கள், கனகராஜ் போன்றவர்கள், பாலபாரதி போன்ற பலரும் உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு முரண்பாடான அரசியல் சூழலில் மாட்டிக்கிட்டோமே, ஒரு சிக்கலான சூழல் இருக்கே, இப்படிப்பட்ட ஒரு மக்களும் அமைஞ்சிட்டாங்களேன்னு ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. இல்லை, அவ்வளவு பதற்றம் அடைகிறதுக்கு என்ன இருக்கு? தவேக அரசில் இவங்க பதற்றம் அடைவதற்கான சூழல்னு என்ன? தனியார் மையத்துக்கு எதிரான கான்செப்ட் இருக்கா? திமுக அரசின் மீது, திமுக அரசினுடைய முற்போக்கு திராவிட கொள்கைகளை மீறி அவர்கள் செய்தது அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கா? பாஜக எதிர்ப்பில் திமுகவை மிஞ்சிட்டாங்களா? எதில் இவங்க பாஜக எதிர்ப்பில் இருந்து எந்த அடிப்படையில் இவங்க திமுக அரசை மிஞ்சி இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க? சிபிஎம் அதை ஆதரிக்க முடியும்? தேசிய கீதத்தை கடைசியாக பாட முடியாது, முதல்ல பாடணும்னு சொன்ன ஆர்.என். ரவியை ஓட விட்ட திமுகவோடு சிபிஎம் நின்ற போது அது இயல்பு. திருப்பரங்குன்றத்தில் கோர்ட் தீர்ப்பே கொடுத்தாலும் கொள்கைக்காக தான் நிற்போன்னு சொன்ன ஸ்டாலினோட சிபிஎம் நின்னது இயல்பு. இன்னைக்கு வலிந்து திணிந்து இட்டுக்கட்டி அவங்க ஆதரவு தர வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. நான் சொல்லுவாமைகள் திமுக அதிமுக இருக்குன்னு தானே பே சண்முகம் சொல்றாரு. மே 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த போதாமைகள் வந்துருச்சுங்கிறாங்க. திமுக அதிமுக என்ன கொள்கை தெளிவு போயிருச்சு, எண்ணெயிலிருந்து போயிருச்சுன்னு அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு திராவிட கட்சிகள் தங்களுடைய பழைய விழுமியங்களையும் கொள்கைகளையும் தற்காலத்துல முழுமையா கடைபிடிக்கிறது இல்ல. ரொம்ப முக்கியமா திமுகவும் அதிமுகவும் சித்தாந்த ரீதியாக ஒன்று இல்லைன்னு அவர் சொல்றார். திமுகவுடைய பின்பற்றல்களும் அதிமுகவுடைய பின்பற்றல்களும் ஒண்ணு இல்ல, ரெண்டையும் சமதளத்துல வைக்க முடியாதுங்கிறதே அவர் சொல்றார். திமுக ஒருபடி உயர்த்தி சொல்றாரு. அப்படியாக புரிந்து கொள்ளலாம் அந்த வார்த்தை பதிவுகள்ல இருந்து. சித்தாந்த ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் அதனாலதான் இப்ப கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறாங்களா? அதனால வந்திருக்கிறாங்களா? இப்ப சித்தாந்த ரீதியான தெளிவு இல்லைன்னா எதுல? திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையான வடவர் எதிர்ப்புல இருந்து பின்வாங்கிட்டாங்களா? எதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க? பாஜக எதிர்ப்புல இருந்து எதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அரசியல் இருக்குல்ல. 1967 முதலாளித்துவ கட்சியான சுதந்திரா கட்சியுடன் சிபிஎம் கூட்டணி வைத்ததை பி ராமமூர்த்தி, சிபிஐ கூட்டணி வைக்கல, சிபிஎம் கூட்டணி வச்சாங்களே, அப்போ இவங்க சித்தாந்தத்திலிருந்து விலகிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு தேர்தலை வச்சு ராஜாஜியோட எப்படி வைக்க முடியும்? பி ராமமூர்த்தி இவங்க முதலாளித்துவ கட்சி, இவங்க பாட்டாளி வர்க்க கட்சி கூட்டணி வச்சாங்களே. அப்போ ஒரு கருத்து, ஒரு கான்செப்ட்னா எதுக்கு சொல்றீங்கன்னு இருக்குல்ல. இப்போ 67 கூட்டணியே விமர்சனமான கூட்டணி தானே. காமராஜர் வேணும்னு பெரியார் நிற்கிறதும், ராஜாஜி பக்கத்தில் அண்ணா நின்னதும் விமர்சனமான கூட்டணி தானே, முரண்பாடான கூட்டணி தானே. இதையெல்லாம் எடுத்து இப்போ பேச போறீங்களா? எமர்ஜென்சியை எதிர்த்து திமுகவுடன் நின்ன சிபிஎம் அடுத்த எலெக்ஷன்ல எமர்ஜென்சியை ஆதரித்த எம்ஜிஆரோட கூட்டணி வச்சாங்க. இதை இப்போ எடுத்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? இப்படி ஒவ்வொரு தேர்தலாக எடுத்து பேசினா எல்லாருக்குமே சுயமுரண் உண்டு, கருத்து முரண் உண்டு, கருத்தியல் முரண் உண்டு. எதன் அடிப்படையில் 77 ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே எந்த அடிப்படையில் எமர்ஜென்சியை ஆதரித்த எம்ஜிஆர் எப்படி ஆதரிச்சாங்க? நான் எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் தப்புன்னு சொல்றவன் கிடையாது. இதை வைத்து சிபிஎம் விமர்சிக்க முடியாது, விமர்சிக்கவும் கூடாது.
ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இதுல என்ன லாஜிக் இருக்குங்கிறேன். இப்ப இவங்க சொல்லியிருக்கிறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? என்ன லாஜிக் இருக்குன்னா, நாங்க எதிர்பார்த்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் கள செயல்பாடுகள்ல கட்சிகளாக அரசுகளாக இல்ல. ஓ, இப்ப 50 ஆண்டு கால மீள்பார்வையாது. அந்த நம்பிக்கை ஒருவேளை அவங்களுக்கு தாவேகா மீது அவங்களுக்கு திரும்பி இருக்கலாம். எதிர்காலத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த நம்பிக்கையை தரும். 50 ஆண்டு கால கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின் தராத நம்பிக்கையை விஜய் அவங்களுக்கு தந்திருக்காரு அப்படின்னு பொருள் படலாமா? அப்படித்தானே அதோட அர்த்தம். இப்போ நீ சொல்லியிருக்காங்கன்னா கலைஞருடைய இடதுசாரி, கலைஞர் பெருசாக இடதுசாரி சிந்தனை இல்லை, அதிமுக இடதுசாரிகள் சார்பாக இல்லை, ஸ்டாலின் இல்லை, ஆனால் விஜய் கார்ப்பரேட் முதலாளி என்று தன்னை கார்ப்பரேட் கிரிமினல் என்று சொல்லிக்கொண்ட விஜயின் மீது அவங்க நம்பிக்கை வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? இதை நீங்கள் கேளுங்க, அவங்க மறுப்பாங்க. விஜய் ஆட்சியை ஆதரிக்கிறேன்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலைங்க. ஆதரவு தருகிறோம், ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது. அதுதான் நீங்கள் அழகாக கேட்டீங்க. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறீங்களா, இல்லை திமுகவுடன் இருக்கிற முரண்பாடால் ஆதரிக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். இப்போ இவ்வளோ விமர்சனங்கள், ஒரு மாதத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, தொழிலாளர்கள் மீது இன்னைக்கு அடக்குமுறை, இன்னைக்கு நீட்டு இதில் பண்ணதில் காவல்துறை நடந்துக்கிட்ட விதம் பாலபாரதியிலேருந்து எல்லா சிபிஎம் தோழர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இப்போ இது என்ன, எந்த அடிப்படையில் அவங்க ஆதரிக்கிறாங்க? அவங்களால ஆதரிக்க முடியலையே. பாருங்க, சு வெங்கடேசன் போன்றவர்களும் ஆதரிக்கிறாங்க. சிபிஎம் கட்டமைப்பு ஆதரிக்குதான்னு கேட்டால் அதில் விமர்சனம். அவங்களால அது முழுமையாக அதை ஆதரிக்க முடியல. பொதுச் செயலாளருக்கும் மாநில செயலாளருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குமே முரண்பாடு இருக்கு. கட்சி கம்யூனிஸ்டுகள்ங்கிற அந்த தத்துவத்தை ஏந்தி வந்த பலருமே விஜய் கட்சியை நீங்க ஆதரிக்கலாம்னு கேட்டா மனதா அவங்களால ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியல. ஏதோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. உள்ளுக்குள்ள விமர்சனம் பண்ணா நம்மளோட கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அதுதான் உண்மை.